மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். நம்மளுடைய பன்னீர் ரோஜா செடி இந்த மாதத்துக்கான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 மொட்டுக்கள் இருக்குங்க. இந்த செடி இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு அப்படியே ஹோல்டில் இருந்து இப்போ மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இது 2வது மாதம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குதுங்க. இதோட பூக்கள் பார்க்கறக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அழகான பெட்டல்ஸ் அதோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அழகழகா பெட்டல்ஸ் அடுக்கி இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கறக்கே ஒரு கப் கேக் மாதிரி, நம்ம இங்கிலீஷ் ரோஸ், டிஏ ரோஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க. செடியில் குறைஞ்சது ஒரு 5-6 மொட்டுக்கள் அடுத்தடுத்து பூக்கறக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக செடிகளுக்கு, ரோஜா செடிகளுக்கு முக்கியமாக உரங்கள் கொடுக்க தேவையில்லை. மாதத்துக்கு 2 உரம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை திட உரமும், அடுத்த 15 நாளுக்கு ஒரு தடவை திரவ உரமும் கொடுக்கும்போதே நமக்கு நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இதோட வாசமுமே அவ்வளோ அருமையாக இருக்குது. பூக்கள் மட்டும் இல்லாமல் இதோட இலைகளுமே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. பன்னீர் ரோஜா செடிகள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வளருங்க.